30-35% வந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 30%, 32% என்று சொன்னால் அதற்கு சரிசமமாக ஈடாக அவர்கள் வந்து விட்டார்கள். இதுதான் நிலைமை. அவர்கள் கையாண்ட தந்திரம் மிகப்பெரிய தந்திரம். நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகிறது சொன்னார், இன்ஸ்டாகிராமில் வைத்து அதை ஒரு கூட்டு என்ற ஒரு இதன் மூலமாக நேரடியாக குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் மூலமாக வாக்கை பெற்றுவிட்டார்கள். நாம் அவர்களை ஒரு எதிரியாக கருதவில்லை. நாம் அதிமுகவை பார்த்தே நான் இவர்களை தான் பார்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களை பற்றி கவலைப்படாமல் நேரத்தில் இடையிலே அவர்கள் வெற்றி பெற்று வந்து விட்டார்கள். சரி, இதை எப்படி நாம் மீட்டெடுக்க வேண்டும்? எப்படியாவது இந்த கலைஞருடைய பிறந்த நாள் எல்லாம் திமுக வந்து ஆரம்பிச்சார்ல, எதிர்கட்சியாக இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்று புத்தெழுச்சி உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்குற ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு ஏதாவது காரணம் இல்லை, ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா இதுக்காக செய்கிறோம் சொல்லி கொண்டு போகிற போது ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் அந்தந்த கிளையில தலைவருடைய ஒரு இருவண்ணத்தை ஏற்றி தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏதாவது அவர்களுக்கு உதவி, பள்ளி குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், அல்லது ஊரில் இருக்கிற பெரியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் செய்து கலைஞருடைய புகழை பரப்புவதன் மூலமாக இந்த கட்சியை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு அது ஒரு காரணம். கலைஞர் என்று சொன்னால்தான் திமுக மீண்டும் வளர முடியும். எனவே இதில் தோல்வடைந்து நம்முடைய ரொம்ப சங்கடம் என்று சொன்னால், ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு தூரம் செயல்பட முடியும், அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படி ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள். அதனுடைய 360 கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்தில் மாதத்துக்கு 2 முறை அந்த தொகுதியில் சென்று அந்த தொகுதிக்கு தேவையான அத்தனை திட்டங்களை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள். எனவே அவருடைய சென்னையை பொறுத்தளவு ஒரு அலை வீசுவது போல வீசி கிட்டத்தட்ட இந்த வெற்றி வாய்ப்பு இல்லை. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய தோழர்கள் மிகவும் கொஞ்சம்